அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது, அதிமுக கட்சி எனக்கு வேணும் என்று கேட்டு பிடிச்ச விஜய் என்ன செய்ய போகிறார். இப்போ அதிமுக கட்சி நமக்கு வேணும் என்று கேட்டது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு சொந்தமான இந்த ஒரு தீவையும் கூட அவர் கேட்டியார். அந்த தீவு என்ன தீவுன்னு அப்புறமா பார்ப்போம். அது ரெண்டு மட்டும் இல்லாமல் அவர் வேறு என்ன இந்த கண்டிஷன் போட்டியான்னு சொல்லி அதில் எல்லோரும் ஜனாதிபதி ஆயின போடுவாங்க, சில கண்டிஷன்களை போடுவாங்க. அவர் ஜனாதிபதியாக ஆகிறதுக்கு முந்தி, இப்போ இந்தியா பிரதமர் ஆகிறதுக்கு முந்தியே அவர் என்ன செய்கிறாரு, சட்டங்களை கொண்டு வராரு. இனி இந்த மாதிரி நடக்கணுண்டு. அந்த சட்டங்களுக்கு மக்கள் ஒத்துருவாங்களா, இல்லை விஜயில் இந்த ஃபென்ஸு அவங்களுக்கு ஆடியன்ஸு விஜய்க்கு முழுக குத்துவாங்களா இப்படி பொறுத்து பார்ப்போம். நானும் கூட விஜய் ஆடியன்ஸ் தான். அதனால் விஜய் இந்த மாதிரி செய்து இப்போ போகிற போக்க பார்த்தா அவர் என்ன வேலை பார்த்தீரான்னு பார்க்குறதுக்கு, இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவு எனக்கு வேணும் என்று அவர் முடிவாக பிடிக்கிறார். அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு யுத்தம் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று பார்க்குறதுக்கு அது சமாதானத்தின் மூலிமா யுத்தம் மூலிமாண்டு போக பார்த்துக்கலாம். அதுக்கு நான் இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு அதிமுக கட்சி அவருக்கு வேணும் என்று சொல்லி அவர் அதை கேட்டு பிடிவான் பிடிச்சார். இப்போ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு துரோகம் செய்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்கள கட்சி மாற்றி போடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இதொன்றான் இப்போ விஜய் கொண்டு வந்தார். இப்போ நானே விஜய் ஆடியன்ஸாக இருந்துட்டு விஜய்க்கு எதிர்ப்பாக இதில் பேசலையா, அது மாதிரி தான் அதில் வரும். இப்போ அடுத்தடுத்து என்ன நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.